சைவ சமய குறவர்கள் நால்வரை எம்பெருமான் எப்படி ஆட்கொண்டார்? 3 வயது குழந்தையாக இருந்த திருஞான சம்பந்தரை சீர்காழி ஆலய குளத்தில் பாலை கொடுத்து ஆட்கொண்டார். சமண மதம் மாறிய நாவுக்கரசரை கடுமையான சூளை கொடுத்து ஆட்கொண்டார். மனக்கோலத்தில் நின்ற சுந்தரருக்கு முதியவராக தோன்றி ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். பாண்டிய அரசவையில் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரை குருவாக தோன்றி காலை கொடுத்து ஆட்கொண்டார். சிவபெருமானை அப்பாவாகவும் தன்னை மகனாகவும் நினைத்து வழிபட்டவர் திருஞான சம்பந்தர். இதற்கு சத்புத்திர மார்க்கம் என்று பெயர். சிவபெருமானை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் நினைத்து வழிபட்டவர் திருநாவுக்கரசர். இதற்கு தாச மார்க்கம் என்று பெயர். சிவபெருமானை நண்பனாக நினைத்து வழிபட்டவர் சுந்தரர். இதற்கு சக மார்க்கம் என்று பெயர். சிவபெருமானை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து வழிபட்டவர் மாணிக்க வாசகர். இதற்கு சன்மார்க்கம் என்று பெயர். மாணிக்க வாசகர் மனதளவில் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை நினைத்து உருகி